ஸோ இதுதான் நான் பீஸ்ட் தம்பி சீசன் 3ல என்னோடய எனிமீஸ் பேஸ் எல்லாம் மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணிருக்கேன். இதெல்லாம் நான் எதுக்கு பண்ணிகிட்ருக்கேன், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எவன்டா அதுக்கு மத்தியான நேரத்தில் இவ்வளோ மெசேஜ் பண்ணுறது? கைஸ் இப்போதைக்கு போயிட்டு வந்தால் அவரோட பேஸே மொத்தமாக கொளுத்த போகிறோம். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் லாவா பக்கெட் எடுத்துகிட்டு போகலாம் கைஸ், கொஞ்சம் வசதியாக இருக்கும். நல்லா வீடெல்லாம் எரிச்சு விட்டுருந்துடலாம். எஸ், நீங்கள் பார்க்குறது உண்மைதான். யாரோட பேஸை கொளுத்த போகிறோமோ அவர் எங்கள் முன்னாடி இருக்கார். எனக்கு தெரிஞ்சு இவர் எங்கள் பேஸை உடைக்கிறது கிளம்பியிருக்காருன்னு நினைக்கிறேன். நாங்கள் இவர் பாதி வெளில பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறமா இவரோட பேஸோட எக்ஸாக்ட் கார்னர்ஸ் எங்களுக்கு தெரியாது. இந்த ஐலாண்டில் தான் இருக்குன்னு தெரியும். இவர்கிட்ட கேட்டோம் உங்கள் பேஸ் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் ப்ரோ. நாங்கள் எங்கள் பேஸ் எங்கே இருக்குன்னு சொன்னோம். இவரும் நம்பி அவரோட பேஸுக்கு எங்களை கூப்பிட்டு போனார். ஸோ நீங்களும் பீஸ்ட் தம்பி மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட ஒரு சர்வர் தேடிக்கிட்டு இருக்கீங்களா? நிறைய பேர் வந்து அட்ரனோஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. பட் அட்ரனோஸ் எந்த மாதிரி லேக் அடிக்கும்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி லேக்கில் விளையாடாமல் இருக்கணும்னா நீங்கள் போக வேண்டிய ஹோஸ்டிங் தான் கோர்பைட் ஹோஸ்டிங். ஸோ இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் அண்ட் ப்ரீமியம் இதே மாதிரி நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் அவங்களோட டிஸ்கவுண்ட் சர்வரில் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். அவங்களோட டிஸ்கவுண்ட் சர்வர் அண்ட் அவங்களோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போவே வந்து அவங்களோட சர்வரை போய்ட்டு க்ரியேட் பண்ணுங்கள். ஓப்பனாக வச்சுருக்காங்க. எனக்கெல்லாம் முன்னாடியே தெரியும் ஓப்பனாக இருக்கும். அன்னைக்கே எனக்கு காட்டு கோஆர்டினேட் காட்டல ப்ரோ, இந்த பில்டு இதெல்லாம் காட்டு. ஆல்ட்ரி எப்போ வேணாலும் வரலாம் ப்ரோ, பார்த்து இருங்க. இன்னும் 5 ஆடு தான் இருக்கு. அடச்சா லெஃப்ட் ஆயிட்டு எங்க மேல தூசி போயிடுறா ப்ரோ. மாஸ்டர் ப்ரோ இவட பேர் எடுத்து போயிடலாம். அவரை பர்த் அவரை கடைசியா ஹார்ட் அப் இங்க போட்டுக்கலாம். ஓகே, எங்க மேலே ஏறா எங்க நான் இப்ப நாடி அச்சா எனக்கு தப்பிச்சு ஓடுறான். மேல போங்க, வெளியில போங்க, அடிங்க. நாங்க ரீஸ்பான் பண்ணி போறோம். லெஃப்ட் சைடு எல்லாம் லூட் அடிங்க. எல்லாம் கிளம்பும் நம்ம இங்க இருந்து. ஓகே லூட் டக்கு உடைச்சு எல்லா லூட்டையும் ஆட்டையை போட்டுருக்கேன். ஏய் வேற லெவல், அவன் ஸ்பான்ல இருக்கான். போடு வேற வைடா வைப் ப்ரோ. இங்க வந்து ஆல்ட்ரு. ஓ அடிங்க ஆல்ட்ரு அடி. செலபடி அங்க போடு. ஒரு ஆடு கூட மிஸ்டர் அடிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் அந்த இடத்தை கவர் பண்ண ப்ரோ. அத்தடி கவர் பண்ண ப்ரோ. அவன்கிட்ட பேட்ச் இருக்கு. கவர் பண்ணுங்க அந்த இடத்தை. ஓட கூடாது.
அவன் ஹார்ட் அப்படியே தர மாதிரி நடிக்கும். இருங்க நான் அப்படியே இதையும் ஸ்டார்டர் காடி. ஓகே போட்டேன். ஐயோ ஆர்வங்களில் அடிச்சேன். சரி பாத்துக்கலாம், ஹார்ட் தரேன் உங்களுக்கு அப்புறம். அப்புறமா கேட்பீங்க வைப் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் கிராஃப்ட் ப்ரோ அடித்தார்னு கேட்டிங்கன்னா எல்லாமே பிளான் தான். ஏன்னா இங்கேருந்து அடிக்க மோஸ்ட்லாக அவங்க பெட்டை உடச்சிட்டு ஸ்பானுக்கு ஓடிடுவாங்கன்ட்டு தான் ஸ்பானில் வந்தீங்கன்னா வைப் அனுப்பாட்டி நாங்கள் இங்கே வந்தோம். ஸோ ஒரு பேக்கப்பாக அந்த இடத்துல வச்சது வந்து யூஸ்ஐ. ஸோ இப்போதைக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல மிஸ்டர் ஓபியை மட்டும் தான் நாங்கள் பேன் பண்ணியிருக்கோம். கிராஃப்ட் ப்ரோ வந்து மொத்தமாக பேன் ஆகலை. 2 வாட்டி தான் செத்துருக்காரு. 2 ஹார்ட்ஸ் மட்டும் தான் அவர்கிட்ட வந்து போயிருக்கு. மற்றபடி அவர் இன்னும் விளையாடலாம். ஆனால் அவர் விளையாட வரன்னு தான் எங்களுக்கு தெரில. அதுக்கப்புறமா எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா கிராஃப்ட் ப்ரோட்ட 1 ஸ்டாக் டைமண்ட் இருக்குது, அது இங்கே தான் எங்கேயோ ஒழிச்சு வச்சிருப்பாரு. ஸோ அதனால் வந்து ஆளுக்கு ஒரு இடத்த தேட ஆரம்பித்தோம். அப்போ தான் நான் இந்த இடத்த கண்டுபிடிச்சேன். இன்னும் நிறைய இருக்கும் பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சீக்ரெட் ரூமை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோ ஈஸியாக எதுக்கு என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்கன்னு எனக்கு புரியல. சீக்ரெட் பேஸுக்கு இவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க எங்கெங்கேயும் இருக்குன்ட்டு. நான் சும்மா பெட்டு கீழே தோண்டி பார்க்கலான்னு எல்லோரும் கூப்பிட்டு தோண்டி பார்த்தா இவ்வளோ ஈஸியாக கிடச்சிட்டு. ஆனால் இங்கே பெருசாக லூட் இல்லை. 14 டைமண்ட் இருக்குது. 1 ஸ்டாக் டைமண்ட் எங்கே ஒழிச்சு வச்சுருக்காங்கன்னு தான் தெரில. ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க இவங்க பேஸ் வந்து மொத்தமாக முடிச்சு பீஸ்ட் ஆஃப் த சீசன் 3ல் சேட்ஸோட ஃபஸ்ட்டு மிஷனான கிராஃப்ட் ப்ரோவோட மொத்த பேஸை டிஸ்ட்ராய் பண்ணுற மிஷனை சக்ஸஸாக முடிச்சிட்டோம். ஸோ இந்த மிஷன் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு வைபோட டீமே நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க டீமுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிடுங்க. நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஸோ அடுத்த வீடியோ வந்தால் ரொம்பவே சீக்கிரம் வரப்போகுது. இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் லேட் ஆகிட்டு, பட் அடுத்த எபிசோட் 3 எபிசோட் 2 நினைக்கிறேன். எபிசோட் 2 வந்தால் கூடிய சீக்கிரமாக வந்துடும். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.